வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஆரூர்தாஸ் அவர்களை வெளியூருக்கு அழைத்து சென்று கதை எழுத வைத்தாராம் தேவர் அவர்கள். அது எந்த திரைப்படம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏடெடுத்தேன், எழுதுகோள் பிடித்தேன், எழுதத் தொடங்கினேன். வெளியில் நீர் அருவி கொட்டி கொண்டிருந்தது, உள்ளே என் எழுத்தருவி கொட்டி கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு 2 வேளை, அதிகாலை முன்னிரவு 5 குளிர குளிர குளியல் உடலும் உள்ளமும் நிர்மலமாகவும் நிம்மதியாகவும் இருந்தன. கோடம்பாக்கத்தில் கொதிப்பேறி இருந்த என் இளம் மூளை குற்றாலத்தில் குளிர்ந்தது. அதனால் எந்த சிறு தேக்கமும் இன்றி நான் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் எழுதி தள்ளி கொண்டிருந்தேன். அருவிக்குளியல் உண்டாக்கும் அரும்பசி, அந்த அரும்பசி அவ்வப்பொழுது வாங்கும் ஆகார வகைகள், குற்றாலத்தின் இதமும் பதமுமான தட்ப வெப்பநிலை, மன நிம்மதி எல்லாமுமாக சேர்ந்து என் எடையை அதிகரிக்கச் செய்து விட்டன. புதியதோர் பொலிவும் வலிவும் பெற்றுவிட்டதை போன்ற உள்ளுணர்வு, அமைதி, ஆனந்தம், ஆகாரம் இவை 3மே ஆரோக்கியத்தின் அடிப்படை. அதுவரையில் 100 பவுண்டுக்கும் கீழே நொஞ்சான் போல இருந்த நான் பருமனாகி பளபளப்பு பெற்றுவிட்டேன். 15 நாட்களில் சிறு செல்ல தொப்பையுடன் கூடி என் தோற்றமே மாற்றம் அடைந்து விட்டது. என்னை எனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அழகனாகிவிட்டேன். தேவருடைய முருகனின் அருளாலும் என் மாதாவின் துணையினாலும் முழு படத்திற்குமான மொத்த திரைக்கதை வசனங்களையும் ஒரே மூச்சில் எழுதி முடித்துக்கொண்டு சென்னை புறப்பட்டோம். வழக்கம் போல வாகினி ஸ்டூடியோவில் தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிக்கும் இந்த 2வது படத்தின் தொடக்க விழா. வழக்கம் போல வடபழனி கோவிலில் முருகனுக்கு அர்ச்சனை முதலிய சம்பிரதாய சடங்குகள் நடந்தன. 7ஆம் எண் தளத்திற்கு வெளிவாசலில் காரிலிருந்து இறங்கி அண்ணன் முன்னால் நடந்தார். நான் அவரை பின்தொடர்ந்தேன். அந்த சமயம் சரோஜாதேவி அவர்கள் ஒப்பனை முடிந்து வந்து கொண்டிருந்தார். என்னை கண்டவுடனே வாய்விட்டு சிரித்தார். எதற்காக அந்த சிரிப்பு என்று எனக்கு புரியவில்லை. நிற்கும்படி கை நீட்டினார். நானும் நின்றேன். மேலும் கீழுமாக என்னை ஏற இறங்க பார்த்தபடி, திடீர்னு எப்படி இவ்வளவு குண்டாக ஆனீங்க என்று கேட்டார். நான் வலது கையின் 5 விரல்களையும் சேர்த்து குவித்து என் வாயருகில் வைத்து அசைத்து காட்டினேன். அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட சாப்பாடு என்று சிரித்துக்கொண்டே சென்று விட்டார் சரோஜாதேவி. எம்ஜிஆரும் என் வயிற்றை தடவிய வண்ணம் சிரித்துக்கொண்டே குற்றாலத்து மகிமையா என்று கேட்டார். அண்ணனும் நானும் அடுத்த படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைக்காக குற்றாலத்திற்கு சென்றது அவருக்கு தெரியும். முந்தி இருந்ததை விட இப்போ நீங்க இன்னும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க. இதை இப்படியே எப்பவும் பாதுகாத்து வச்சுக்கங்க என்று அறிவுரை வழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். வழக்கம் போல குறித்த நேரத்தில் நாகிரெட்டியார் வந்தார். வழக்கம் போல அவருக்கு தேவர் பிலிம் சார்பாக நான் மலர் மாலையிட்டு வரவேற்றேன். வழக்கம் போல அவர் கேமராவின் பித்தானை அழுத்தினார். வழக்கம் போல இயக்குனர் திருமுகத்தின் கிராஸ் ட்ராலி ஷாட் ஆனது. வழக்கம் போல எம்ஜிஆர் சிரித்த முகத்துடன் வெற்றி 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 என்று 3 முறை கூறிக்கொண்டு ஓடி வந்தார். வழக்கம் போல அவருக்கு எதிர்ப்புறத்திலிருந்து சரோஜாதேவி அவர்கள் எனக்கும் தான் வெற்றி என்று கூவிக்கொண்டு ஓடி வந்து எம்ஜிஆருடன் இணைந்தார். அதற்கு தகுந்தவாறு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மூடிக்கிடந்த விழி 2ம் பார்ப்பார் என்றன. முந்தானை காற்றில் ஆடி வாவா என்றது. ஆடிக்கிடந்த கால் 2ம் நில் என்றன. ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது என்ற டூயட் பாடலை எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் சேர்ந்து பாடினர். அவ்வளவுதான். வழக்கம் போல காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையில் இடைவிடாத படப்பிடிப்பு. இடையில் ஒரு நாள் எம்ஜிஆர் என்னை அழைத்து, ஏன் ஆசிரியரை, இந்த 2வது படம் எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் படத்தை விட சில வாரங்கள் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன் என்றார் ஆரூர்தாசர். அப்படியா? தாய் சொல்லை தட்டாதே, பெரிய வெற்றியாச்சே, அதை விடவா இது அதிக வாரங்கள் போகும்னு சொல்றீங்க? என்னால் நம்ப முடியவில்லை என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு ஆரூர்தாஸ், நான் நம்புறேன் அண்ணே. நம்பிக்கை அவநம்பிக்கை இந்த 2ம் இதயத்தில் இருக்கிற ஒரு தராசின் 2 தட்டுகள். என்னையும் இந்த படத்தையும் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தட்டு கூடுதல் கணத்துல இறங்கி தொங்குது. அதனால நடுமுள் அந்த தட்டு பக்கம்தான் சாஞ்சிருக்கு. கடவுள் புண்ணியத்துல என் கடையில் இருக்கிற எடைத்தராசு எப்பவும் கரெக்டாகவே இருக்கும் என்றார்.
நீங்கள் பேசுகிறதே எழுதின வசனம் மாதிரி இருக்கு. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறபடி இந்த படம் போனால் படத்தை விட அதிகமாக இல்லை அந்த அளவுக்கு போனாலே போதும். நம்ம எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நினைவு பரிசு கொடுப்பேன். தாய் சொல்லை தட்டாதே பட வெற்றிக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்கலை. அந்த குறையை இந்த படத்தின் மூலமாக போக்கிடுவேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணே, இந்த படத்தோட வெற்றியை இங்கே கோடம்பாக்கத்தில் இல்லை, அங்கே குற்றாலத்திலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் என்றாராம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டாராம். ஆமாம் அண்ணே, என் பேனா எனக்கு சொல்லிடுச்சு. அது என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். நான் என்ன சொன்னாலும் என் பேனா கேட்கும். பார்த்துக்கிட்டே இருங்க என்றாராம் ஆரூர்தாஸ். இங்கே கோடம்பாக்கம் வாகினி ஸ்டூடியோவில் எம்ஜிஆர் பாசறையில் வர இருக்கின்ற தமிழ் வருட பிறப்பன்று தொடங்கப் போகிற சினிமா போட்டி யுத்தத்திற்கான ஆயத்த பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று கொண்டிருந்தன. அங்கே அடையாறு நெப்டியன் ஸ்டூடியோவில் சிவாஜியின் பாடி வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு சினிமா யுத்தத்தில் எம்ஜிஆர் நடிக்கும் தேவர் பிலிம்ஸின் படத்தோடு மோதுவதற்கான இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. இந்த பெரும் போர்களுக்கு இடையில் ஏவிஎம்மில் நான் எழுதும் முருகன் பிரதர்ஸ் வீர திருமகன் ஃபிலிம் சென்டர் ஸ்டூடியோவில் நான் தமிழாக்கம் செய்யும் முழு நீல கலர்படமான பம்பாய் ஹோமிவாடியாவின் சம்பூர்ண ராமாயணம் மற்றும் சிவகங்கா என்னும் தெலுங்கு புராண படத்தின் தமிழாக்கம் ஆகிய பணிகளையும் இரவு பகலாக ஓய்ச்சல் ஒளிச்சல் இன்றி என்று சொல்வார்களே, அப்படி ஊன் உறக்கம் மறந்து ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தேன். யாத அந்த நிலையில் என் இளமை எனக்கு ஈடு கொடுத்து உதவியது என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கையை மையமாக கொண்டு நான் வசனம் எழுதி சிவாஜி சாவித்திரி நடித்த பாசமலரை அடுத்து அன்னியை கதையின் கருப்பொருளாக கொண்டு நான் வசனம் எழுதி அதே சிவாஜி சாவித்திரி நடித்த படித்தால் மட்டும் போதுமா படம் 14/4/1962 தமிழ் புத்தாண்டு நாளில் சென்னை மவுண்ட் ரோடு மிட்லன் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக 13/4/1962 எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்து நான் கதை வசனம் எழுதிய தேவர் பிலிம்ஸின் தாயை காத்த தனையன் மவுண்ட் ரோடு பிளாசா தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. 2 படங்களுமே பெரும் வெற்றி பெற்று 100 நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. எம்ஜிஆர் என்னை கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு ஆரூர்தாஸ், உங்க அன்பு வேணும் என்றேன். அதற்கு எம்ஜிஆர், அது எப்பவும் நிறைய உண்டு. நான் சொன்னது நினைவு பரிசு. என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்கிறேன் என்றார். என்ன கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றும் தோணலை என்றாராம் ஆரூர்தாஸ். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்று எம்ஜிஆர் ஒரு பரிசிற்கு ஏற்பாடு செய்தாராம். அது என்ன பரிசு என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.